அதெல்லாம் இல்ல. ஈடி ரைடு ஐடி ரைடெல்லாம் விட்டு பயப்படுறதுக்கு நாங்க திமுக இருந்தா பயப்படலாம். எங்களுக்கு மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தினுடைய வழிவந்த நாங்கள் ஒருபோதும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு எவன் பணம் கொடுத்தாலும் தடுப்போம். தேர்தல் ஆணையம் வீதிக்கு வீதி நிக்குது வெளியே, ஆனா ஊருக்குள்ள காசு கொடுத்துட்டு இருக்கேன், வெளியே நின்று பிடிச்சிட்டு இருக்கு. 60 கோடி பிடிச்சிருக்கான் தேர்தல் ஆணையம். 60 கோடி யார் கோடி? புண்ணாக்கு விற்கிறவன், புடலங்காய் விற்கிறவன், கருப்பட்டி விற்கிறவன், கடலை மிட்டாய் விற்கிறவன், கவரிங் கடை வியாபாரி, பிள்ளைக்கு தாலி செயின் எடுக்க போனவன், மண்டபத்துக்கு வாடகை கொடுக்க போனவங்க, இவர்களுடைய பணத்தை தான் தேர்தல் ஆணையம் பிடிக்கிறதே ஒழிய திமுக அதிமுகவுடைய பணத்தை பிடிக்கல. தேர்தல் ஆணையம் என்பது தோல்வி அடைஞ்சிருச்சு. அது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு டீமாக மாறிடுச்சு. அதை பத்தி கவலைப்படாது. ஓட்டுக்கு நான் சொன்னது போல பணம் கொடுத்தா 10 லட்சம் கொடுத்தால் வாங்குங்கள். 10 லட்சத்திற்கு குறைவாக ஒத்த ரூபா காசு கூட ஓட்டுக்கு வாங்காதீங்க. அந்த ஓட்டுக்கு 1000 ரூபாய் உங்கள்ட்ட ஒருத்தன் கொடுக்கறான்னா உங்களை பெருசா ஏமாத்த போறான். இப்ப இந்த டீ கடை இருக்கு, டீ கடையில் போயிட்டு நான் நிக்கிறேன். ஒருத்தர் வந்து துரைமுருகன் உங்களுக்கு ஒரு டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நீ யார் எனக்கு டீ வாங்கி தர? டீ எனக்கு சும்மா வாங்கி தரேன்னு என்ன எதிர்பார்க்கிற? சும்மா நீ டீ வாங்கி தரனா பெருசா என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். ஓட்டுக்கு உங்ககிட்ட பணத்தை கொடுக்கறானா கோடி கோடியா உங்ககிட்ட கொள்ளையடிக்க போறான்னு அர்த்தம். ஓட்டுக்கு பணத்தை 1000 ரூபாயை கொடுத்து விட்டு நம்முடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறான், ஆற்று மணல்களை கொள்ளையடிக்கிறான், நம்முடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறான், பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிறான். 1000 ரூபாயை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் மரியாதைக்குரிய மக்களே. ஒரே ஒரு முறை ஓட்டுக்கு பணம் தராமல், ஓட்டுக்கு பணத்தை வாங்காமல் நாட்டுக்காக உழைக்கிற செந்தமிழன் சீமானுடைய படையை வலுப்படுத்த மைக் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் எதற்காக எங்களுக்கு மைக்கை ஒதுக்கி இருக்கிறது? மைக்குடைய வேலை யார் எதை பேசினாலும் அப்படியே உள்வாங்கி வெளிப்படுத்தும். நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி வெளிப்படுத்துவதால் எங்களுக்கு மைக் சின்னத்தை இந்த தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. இந்த மைக் சாதாரண மைக் அல்ல. இதுவரைக்கும் எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவரும், காமராஜரும், கக்கனும், சிங்கார வேலரும், எங்களுடைய அயோத்தாச பண்டிதரும், எட்டமலை சீனிவாசனாரும், வாவு சிதம்பரனாரும் பேசிய மைக்கு இன்றைக்கு பேரன் சீமான் கையிலே கிடைத்திருக்கிறது. கருணாநிதியுடைய பொய்யை கேட்ட மைக்கு, ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, உதயநிதி ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு செந்தமிழன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது. உண்மையை பேசுகிற ஒரு மகன். விஜயகாந்த் இறந்த போது எல்லாரும் சொன்னாங்க ஒரு நல்லவரை விட்டுட்டோம்னு. என் அன்பிற்குரிய மக்களே, இருந்த ஒரு நல்லவர், அவர் அரசியல் தனிப்பட்ட முறையில் நல்லவர், அவ்வளவுதான். ஆனால் அரசியலில் இன்றைக்கு கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்றால் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அந்த இருக்கிற ஒரு நல்லவரையும் விட்டுவிடாதீர்கள். இந்த மண்ணினுடைய மொழிக்காக, இனத்திற்காக, நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைக்காக, முல்லை பெரியாருக்காக, காவிரி சிக்கலுக்காக, பாலாற்று பிரச்சனைக்காக, நீச்சினோ ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்திற்காக, இனப்படுகொலைக்கு எதிராக, ஆந்திர காட்டுக்குள்ளே சுட்டுக் கொல்லப்பட்ட 22 தமிழர்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து கேட்கிற ஒரே குரல் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய குரல் மட்டும்தான். அந்த குரல்களையும் நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள். போதும், திமுக போதும், அதிமுக போதும், காங்கிரஸ் போதும், பாஜக போதும். எவ்வளவு நாளைக்கு? இல்லப்பா, நான் பரம்பரை திமுக, நாங்க பரம்பரை அதிமுக, நாங்க பரம்பரை பாஜக, நாங்க பரம்பரை கம்யூனிஸ்ட் ஒருத்தன் இல்லவே இல்லை. என்னைக்கு 25 கோடி திமுக வாங்கினானோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் காலி. கம்யூனிஸ்ட் தான் இப்ப இருக்கிறான். இல்ல நாங்க பரம்பரை கம்யூனிஸ்ட் அப்படின்னீங்கன்னா நீங்க போங்க, உங்க சின்னத்திலே ஓட்டு போடுங்க. உங்க சின்னத்துல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்திலிருந்து எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி மைக் சின்னம் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு ஒரு வந்திருக்கு. அதனால உள்ள போகும்போது உங்க சின்னத்துல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எங்களுடைய மைக் சின்னம் வேலை பார்க்குதா வேலை பார்க்கலையான்னு செக் பண்றதுக்கு ஒரு அமுக்கு மைக்கில் அமுக்கிட்டு அப்புறம் நீங்க உங்க சின்னத்துல போடுங்க. நீங்க திமுக திமுக போடுங்க, அதிமுக அதிமுக போடுங்க, பாஜக பாஜக போடுங்க. முதல்ல செக் பண்ணுங்க, மைக்க ஒர்க் பண்ணிட்டு செக் பண்ணுதான்னு பார்த்துட்டு அப்புறம் போடு. அதுக்கப்புறம் அவனே ஒன்னியத்துக்கு வெளியே போட்டுருவான். எப்படி எல்லாம் ஓட்டு கேட்க வேண்டியிருக்கு. சாமானிய மக்கள் இருந்து வந்தவர்கள் நாங்க. அவன் கருணாநிதியின் மகன், ஒருவன் மோடி, ஒருவன் எடப்பாடி பழனிசாமியுடைய வாரிசு. ஆனால் நாங்கள் சாமானிய மக்களுடைய வாரிசு, ஏழை எளிய மக்களுடைய வாரிசு. இருக்கிறவங்க பாருங்க, யாராவது பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், மிட்டா மிராசுகள், ஜமீன்தாரிகள் யாராவது இருக்காங்களா? ஒரு வெள்ளை வெட்டி சட்டம் இல்ல. தமிழ்நாட்டு அரசியல்ல கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை இப்படி கூட்ட முடியும் என்றால் அது செந்தமிழன் சீமானால் மட்டும்தான் முடியும்.
இப்படிப்பட்ட கூட்டம். இந்த ஓட்டச்சத்துல யாராவது ஒருத்தர், எந்த கட்சியாவது, எந்த அரசியல் கட்சியினுடைய பேச்சை கேட்கவாவது, எந்த தலைவனுடைய பேச்சை கேட்கவாது இப்படி மக்கள் கூடியது உண்டா என்றால் இல்லை. அது பிரபாகரனுடைய பிள்ளை சீமானுக்கு மட்டும்தான் இந்த கூட்டம் கூடும், யாருக்கும் கூடாது. ஏன்னா அவர் உண்மையை பேசுகிறார், நேர்மையை பேசுகிறார், மக்கள் மொழியில், பாமர மொழியில் மக்கள் வழிகளை பேசுகிறார் என்பதற்காக மக்கள் வர்றாங்க.